நள்ளிரவு நேரத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். மங்கலான விளக்கின் ஒளியில் ஒரு வயதான காவலர் ஒரு வார்த்தையை மட்டும் கேட்குறாரு. அந்த கதவை யார் திறக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு. அவரோட பதட்டத்துக்கும் அந்த கேள்விக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? புதையலா, ரகசிய சுரங்கமா, அல்லது நாம் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வரலாறா? தமிழகத்தின் பல கோவில்கள், கோட்டைகள் மற்றும் அரண்மனையை சுற்றி இப்படி எண்ணற்ற கதைகள் இருக்குங்க. இந்த கோவிலிருந்து அந்த கோட்டைக்கு சுரங்கம் இருக்குப்பா, இந்த நிலவரையில் மன்னரின் கருவூலம் இருந்தது, அந்த அறைக்குள்ளே சென்றவங்க யாரும் திரும்பி வரதில்லை. இந்த கதைகளில் எவ்வளோ உண்மை, எவ்வளோ கற்பனை? இன்று நாம் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகள் அல்ல, வரலாற்று ஆய்வுகள், கட்டிடக்கலை, தொல்லியல் தகவல்கள் மற்றும் மக்கள் மரபு கதைகளை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல் மற்றும் இது தமிழகத்தின் 7 மர்மமான நிலவரைகளை பற்றி ஒரு சிறப்பு பார்வை. எங்கேயும் போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்று நாம் பார்க்க போகிறது நிலவரையை பற்றி. பழங்காலத்தில் பலவிதமான பயன்பாடுகளுக்கு உருவாக்கப்பட்ட நிலத்தடி கட்டமைப்புகள் தான் இது நிலவரை. அவை எல்லாம் புதையல் அறைகள்னு சொல்லிட முடியாது. சில போர்க்கால பாதுகாப்புக்காக, சில அரசின் செல்வங்களை பாதுகாக்க, சிலர் தானிய களஞ்சியங்களாக, சில அரண்மனையிலிருந்து வெளியேறும் அவசர பாதைகளாக. அந்த காலத்தில் கோவில்கள் வெறும் வழிபாட்டு மையங்கள் மட்டும் இல்லை, அவை பொருளாதாரம், கல்வி, நிர்வாகம், சமூக வாழ்வு ஆகிய அனைத்திற்கும் மையமாகவும் இருந்திருக்கு. அதனால் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்திருப்பது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை, அது இயல்பு தான். ஆனால் ஒவ்வொரு பழைய கோவிலுக்கு கீழேயும் சுரங்கம் இருக்குன்றதுக்கு எந்த அதிகாரப்பூர்வ வரலாற்று தகவல்களும் இல்லை. இதை தான் நீங்கள் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் எடுத்துக்க போகிற 7 மர்மமான நிலவரைகளில் 7வது இடத்துல இருக்கிறது செஞ்சி கோட்டையினுடைய நிலத்தடி மர்மம். தமிழகத்தின் மிக வலிமையான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுறது தான் செஞ்சி கோட்டை. 3 மலைகளை இணைத்து கட்டப்பட்ட இந்த கோட்டை கிழக்கின் ட்ராய் என்று சில வரலாற்று ஆசிரியர்களால் பாராட்டப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக பல அரச வம்சங்கள் இந்த கோட்டையை கைப்பற்ற முயன்றாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண கோட்டை இல்லை, இயற்கையும் மனித அறிவும் இருந்து உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இங்கு இன்று கூட நிலத்தடி அறைகள், சேமிப்பு கிடங்குகள், நீர் தொட்டிகள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் காணப்படுது. பல உள்ளூர் கதைகள் இந்த கோட்டையிலிருந்து வெளியேற பகுதிகளுக்கு ரகசிய சுரங்கங்களும் இருந்திருக்கலாம். அந்த நீண்ட சுரங்க பாதைகள் முழுமையாக இருந்ததுன்றதுக்கு எந்த ஒரு தொழில் ஆதாரமும் இல்லை. அதாவது நிலத்தடி அமைப்புகள் இருந்தது உண்மை, அது பல கிலோமீட்டருக்கு நீளமாக இருந்ததுன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படின்னு இந்த கதைகள் எப்படி உருவானுச்சு அப்படின்றதுக்கு உங்களுக்கு விட அடுத்தடுத்து வரப்போகிற இடங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் பெரிய கோயில். இந்த கோயிலை 1000 ஆண்டுகளை நிற்கிது மகளே. இதை கட்டிய மண்ணை உலக புகழ் பெற்ற மண். நான் யாரை சொல்கிறேன்னா ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றி தான். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குது. ஆனால் இந்த கோவிலை பற்றி ஒரு கேள்வி பல ஆண்டுகளை மக்கள்கிட்ட பரவிட்டே இருக்கு. இந்த கோவிலின் கீழே ரகசிய நிலவரைகள் இருக்குதாமே. சரி, இது வரலாற்று பார்வையில் பார்ப்போமா? இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது ஒரு வழிபாட்டு தடம் மட்டும் இல்லை, சோழர்களின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார மையமாகவும் இருந்திருக்கு. கல்வெட்டுகள் மூலம் இந்த கோவிலுக்கு தங்கம், வெள்ளி, நகைகள், நிலங்கள் மற்றும் பல்வேறு காணிகள் வழங்கப்பட்டதாகவும் நமக்கு தெரிய வருது. அவ்வளோ செல்வம் இருந்தபோது அதை பாதுகாக்க சிறப்பு கட்டமைப்புகள் இருந்திருக்கிறதுக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. ஸோ இதெல்லாம் சாத்தியமான கேள்வி தான். மக்கள் மத்தியில் பரவக்கூடிய கதைகள் இதுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. கருவறைக்கு கீழே மூடப்பட்ட அறைகள் இருக்கணும், அங்கு சோழர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கணும், அங்கிருந்து வேறு இடங்களுக்கு செல்லும் சுரங்கம் இருக்கணும் கூறப்படுது. ஆனால் இந்த கூற்றுகளை உறுதிப்படுத்தும் எந்த அதிகாரப்பூர்வ தொல்லியல் ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இல்லை. இது மிகவும் முக்கியமான வேறுபாடு இல்லை. ஏன்னா மக்கள் கதை ஒன்று, வரலாற்று கதை ஒன்று, ரெண்டும் ஒன்று கலக்கவே இல்லை, கலக்கவும் கூடாது. அப்படி இதை கட்டமைப்போட, அதாவது பொறியியல் கட்டமைப்போட ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமான கல் கோவிலுக்கு வலுவான அடித்தள அமைப்புகளும் தேவைதான். ஆனால் அடிப்பகுதியில் பல்வேறு கட்டமைப்புகள் இருந்துக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் ரகசிய நிலவரைகள், புதையல் இருக்கக்கூடிய அறைகள்னு எந்தவித அதிகாரப்பூர்வ ஆதாரம் இல்லை. இந்த கோவிலின் பெருமையை சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன் இது எல்லாமே கூட தான் ஒரு பெருமை தான். இது ஒரு தலை சிறந்த கோயில் தான். ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மர்மம் முழுமையான உண்மை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலூர் கோட்டையின் நிலத்தடி அமைப்புகள். தமிழகத்தில் மிக வலிமையான பாதுகாப்பு கோட்டைகளில் இதுவும் ஒன்று. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை அதன் அகழி, இரட்டை மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்காக புகழ்பெற்றது. இங்கே பல ஆண்டுகள் ஒரு கதை சொல்லப்படுது, இந்த கோட்டையிலிருந்து வெளியேறும் ரகசிய நிலத்தடி பாதைகள்னு. வரலாற்று பார்வையில் பார்த்தா போர்க்கால கோட்டைகளில் அவசர கால வெளியேறு பாதைகள், சேமிப்பு அறைகள், ஆயுத கிடங்குகள் இருப்பது உலகின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய சாதாரண நடைமுறை தான். அதனால் வேலூர் கோட்டையில் இந்த மாதிரி நிலத்தடி கட்டமைப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால்
பல கிலோமீட்டருக்கு நீளமான சுரங்கப்பாதைகள் இருந்துட்டு இருக்கின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு பழமையான கோட்டையில் பொதுமக்கள் செல்ல முடியாத மூடிய அறைகள் இருக்கும்போது அதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, காலப்போக்கில் அதை என்ன சொல்லிடுவாங்க, அது ஒரு பழமையான அறை, அதுக்குள்ளே யார் போனால் ஏதாவது ஆயிரும், அது பல தலைமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அந்த கதைகள் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு செல்லும்போது சிறு உண்மையோட பெரிய கற்பனையும் சேர்ந்து விடும். அதனால தான் ஒவ்வொரு மர்மத்தையும் நாம் ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். ஆனால் அதனோட உண்மையும் சேர்த்து அதுக்கு ஆதாரத்தையும் தேடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது இடத்துல இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த திருமலை நாயக்கரின் மாளிகையை பற்றி தான். ஒரு மன்னை தான் அரண்மனையை வெறும் வாழ்வதற்கு மட்டும் கட்டலை. எதிரிகள் திடீர்னு தாக்குனா எப்படி தப்பிப்பது, அரச குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, அரசின் முக்கிய ஆவணங்களையும் செல்வங்களையும் எங்கே பாதுகாப்பது, இந்த கேள்விகளுக்கான பதிலும் அந்த கட்டட வடிவமைப்பிலேயே இருந்திருக்கும். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மாளிகை தென்னிந்தியாவின் சிறந்த அரண்மனை கட்டடங்களில் அதுவும் ஒன்று. வரலாற்று பார்வையில் பார்த்தோம்னா இன்று இந்த மாளிகையின் ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வரலாற்று குறிப்புகளின்படி ஆரம்பத்தில் இந்த மாளிகை தற்போது காணப்படுவதை விட மிக பெரிதாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இதனால் பொதுமக்கள் செல்ல முடியாத பகுதிகள், சேமிப்பு அறைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்திருக்கலாம்னு கட்டிட வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் பரவற கதை என்ன தெரியுமா? மதுரையில் பல ஆண்டுகளாக ஒரு கதை சொல்லப்படுது. இந்த மாளிகையிலிருந்து மீனாட்சி அம்மன் கோவில் வர ரகசிய சுரங்கம் இருந்தது. இந்த கதை மிகவும் பிரபலமானது. ஆனால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வ தொல்லியல் ஆதாரம் இதுவரை நம்மள்கிட்ட இல்லை. அதாவது இது மக்கள் மத்தியில் பரவிய மரபு கதை, உண்மையான வரலாறு என்று கூற முடியாதுல்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கங்கை கொண்ட சோழபுரம். இது தஞ்சாவூர் பெரிய கோயில் எவ்வளோ சிறப்போ அதே அளவு சிறப்பான ஒரு கோயில் தான். இப்போது நாம் செல்ல போகும் இடம்தான் தஞ்சைன்னு சொல்ல முடியாது, சோழ பேரரசின் ஒரு தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இந்த நகரம் ஒரு கோவில் மட்டும் இல்லை, முழுமையான தலைநகரம். அரண்மனைகள், நிர்வாக கட்டிடங்கள், நீர்ப்பாச அமைப்புகள், வீதிகள் இவை அனைத்தும் இருந்து ஒரு திட்டமிடப்பட்ட நகரம். மக்களே, தொழில் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பல ஆண்டுகள் நடைபெற்ற அகல ஆய்வுகளில் பழைய செங்கல் கட்டிடங்கள், சுவர்களின் அடித்தளங்கள், நீர்வழி அமைப்புகள், பல கட்டிட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவை அந்த நகரத்தின் மிக உயர்ந்த கட்டிட திட்டமிடலை பற்றி நிரூபிக்குது. அப்படின்னா நிலவரைகள் இருந்துதான். உள்ளூர் கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரண்மனைக்கு கீழே இன்னும் நிரக்கப்படாத அறைகள் இருக்கணும், சோழர்களின் கருவூலம் மண்ணுக்கடியில் மறைஞ்சிருக்குன்னு கூறப்படுது. ஆனால் இதற்கு உறுதியான தொல்லியல் ஆதாரம் இதுவரை இல்லை. அதே நேரத்தில் அந்த பகுதியை, அந்த பழைய தலைநகரத்தின் பெரும்பகுதி இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படலைன்னு கூறப்படுது. அதனால் எதிர்கால அகலாய்வுகள் புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வரலாம். ஆனால் இன்று அதை புதையல் அறை என்று கூற முடியாதுல்ல. இப்போ இருக்கிற தகவலை வச்சு பார்க்கும்போது அது புதையல் அறை இல்லை அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப் 2 என்ன அப்படின்னா, 2வது இடத்துல இருக்குது பத்மநாபபுரம் அரண்மனையின் மர்மமான தரைகள். கல் கோட்டைகளில் பார்த்தோம், பிரம்மாண்ட கோவில்களை பார்த்தோம். இப்போது நாம் செல்ல போது மரத்தால் உருவாக்கப்பட்ட தென்னிந்தியாவின் மிக அற்புதமான அரண்மனைகளில் ஒன்று தான் பத்மநாபபுரம் அரண்மனை. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த அரண்மனை திருவிதாங்கூர் அரசர்களின் தலைமையில் அரண்மனையாக விளங்கியது. சரி, வரலாற்று பார்வையில் பார்ப்போம். இந்த அரண்மனை வெறும் அரச குடும்பம் வாழ்ந்த இடம் மட்டும் இல்லை, இது நிர்வாக மையம், அரச ஆலோசனை மன்றம், கருவூலம், பாதுகாப்பு மையம் என பல பணிகளை மேற்கொண்டது. அதனால் மறைவான சேமிப்பு அறைகள், பாதுகாப்பு இடங்கள், பொருட்களை பாதுகாக்கும் சிறப்பு கட்டிடங்கள் இருந்திருக்கலாம் கட்டிட வரலாற்று ஆய்வாளர்கள் கருதினாங்க. இந்த கதைகளில் முழு விவரங்களையும் உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ தொல்லியல் ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கல மக்கள். இருப்பினும் அந்த கால அரச கட்டடங்கள், பாதுகாப்பு அறைகள் இருந்ததுக்கு வரலாற்று ரீதியான சாத்தியமான சான்றாக தான் கருதப்படுது. நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஒரு இடமோ ஒரு கோவிலோ கிடையாது மக்களே. நமது பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது ஒரு கோவில் இல்லை, ஒரு கோட்டை இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத தமிழகத்தின் நிலத்தடி வரலாறே முதலிடத்தில் இருக்குது. இன்று தமிழகம் முழுவதும் பல இடங்களில் அகலாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய கல்வெட்டுகள், பழமையான கட்டிட அடித்தளங்கள், நீர்ப்பாசன அமைப்புகள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், வரலாற்றின் புதிய சான்றுகளாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இதனால் ஒரு விஷயம் தெளிவாகுது, நமது முன்னோர்கள் நாம் நினைப்பதை விட மிக உயர்ந்த கட்டிட அறிவையும் திட்டமிடும் திறனையும் கொண்டிருந்திருக்காங்க. நாம் அனைவரும் புதையலை தேடுறோம், ஆனால் ஒரு தங்க நாணயம் கிடைச்சா அது பொருள், ஒரு கல்வெட்டு கிடைச்சா ஒரு காலத்தின் வரலாற்றை மாற்றக்கூடிய ஆதாரம். அது நம் முன்னோர்களின் பொறியியல் அறிவை உலகிற்கு எடுத்துக்காட்டும் சிறப்பம்சம். அதனால தான் தொழில் ஆய்வாளர்களுக்கு வரலாறே மிகப்பெரிய புதையல்னு சொல்லப்படுறாங்க. இறுதியாக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, தமிழகத்தின் ரகசிய நிலவரைகள், அவற்றில் சில உண்மையான கட்டிட அமைப்புகள், சில மக்கள் மரபு கதைகள், சில இன்னும் பதில் கிடைக்காத கேள்வி. ஆனால் இந்த வீடியோவில் முடிவில் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுமா?
மர்மம் என்பது ஆதாரம் இல்லாத கதைகளை நம்புவதில் இல்லை. மர்மம் என்பது ஆதாரங்களை கொண்டு இன்னும் பதில் கிடைக்காத கேள்விகள் ஆராய்வில் கிடைக்கும், அதாவது ஆராய்ச்சியிலையும் கிடைக்கும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கணினியும் இல்லை, எந்த நவீன இயந்திரமும் இல்லை. ஆனால் இன்றும் உலகம் வியக்கும் கோவில்கள், கோட்டைகள், அரண்மனைகள், நீர்ப்பாசன அமைப்புகள், அவற்றை உருவாக்கிய அறிவு, அதுதான் நம் தமிழரின் நாகரிகத்தின் உண்மையான செல்வம் இல்லையா? அதனால தான் நான் புதையலை தேட வேண்டியதில்லை, வரலாற்றை பாதுகாக்க முடிஞ்சால் அதுவே நமக்கு பெரிய புதையல் தான். தங்கம் ஒரு நாள் மதிப்பை இழக்கலாம் மக்களே, ஆனால் வரலாறு ஒரு நாகரிகத்தின் அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். நான் உங்கள் நண்பன். இது நமது வரலாறு. நன்றி.